ஜென்ரேஷன் பசங்கலாம் வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, ஜாலியா தான் இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, "நான் லோன்லியா இருக்கேன். எனக்கு இன்னும் யாருமே இல்ல. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு." அப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாரி தாட்ஸ் அவங்களுக்கு ஏன் மேம் வருது? ஏன் வருதுன்னா, அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இயல்பா இல்லை, ஃபேக்காக இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ ஒரு நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு பர்டிகுலர் ஹேபிட் இருக்கும். அவள் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றா. அங்கே வந்து மிக்ஸ்டு கல்ச்சர் வருது, ரீஜனல் வைஸ் கல்ச்சர் வருது, ஸ்டேட்டஸ் வைஸ் கல்ச்சர் வருது, ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரெண்ட், ஃபுட் டிஃப்ரெண்ட் எல்லாம் வருது. அப்போது அந்த குரூப் மெஜாரிட்டியாக இருக்குது, இங்கே இருக்க லோக்கல் பொண்ணு கம்மி தான், இருக்கிற பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம இப்படியே இருப்போன்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான குரூப்பு. அவங்களோட எப்போ தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம வி வில் டாக் வித் தெம், அந்த எஜுகேஷன் வைஸ். நம்ம வந்து அதுக்குள்ளே அவங்களோட ஹேபிட்ஸ்குள்ளே நம்ம போக வேண்டான்னு ஒரு குரூப் இருக்குது, இப்பவும் இருக்குது, லக்கிலி அது இருக்குது. பட் எத்தனை பசங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அவனை மாதிரி மாறினா தான் நான் இன்னைக்கு ஜென்ரேஷன் அவனோட கொலீக் இல்லை அவனோட ஒரு கோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கல்ல. ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ அப்போ அவன் வந்து என்னவா இருக்கான்னா, அவன் மனசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் அவன் நடந்துக்கிறது இவனை ஹாப்பி பண்ணுறதுக்கு இல்லை, இவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை, மற்றவன்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இவன் அங்கே ஒரு ஃபேக்காக இருக்கான். அப்போது அந்த ஃபேக்னஸ் வந்து எங்கே வரும்னா, தன்னால் பிரேக் அவுட் பண்ணுறது வீட்டுக்குள்ளே தான் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டை இரிட்டேட்டடாக பேசுவாங்க.